ஹலோ கைஸ், நான் உங்கள் ஜெய். வெல்கம் டு TWJ யூடியூப் சேனல். போன வீடியோவில் அஜூர் டேட்டா ஃபேக்ட்ரினா என்ன, அதை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம், அதோட யூஸ் கேஸ் என்னன்றதை பற்றி எல்லாம் சொல்லியிருப்பேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஆக்சுவலாக அஜூர் டேட்டா ஃபேக்ட்ரியை அஜூர் போர்ட்டல் அஜூர் க்ளவுடில் போயிட்டு எப்படி கிரியேட் பண்ணுறது இல்லை எப்படி டிப்ளாய் பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம். ஓகேவா? ஓகே, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அஜூர் க்ளவுடோட பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு நான் அஜூர் ஃபார் டேட்டா இன்ஜினியர்ஸ், க்ளவுட் இன்ஜினியர்ஸ் சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருப்பேன் என்னோட யூடியூப் சேனல்லையே. உங்களுக்கு அது ஆல்ரெடி தெரியும்னா நீங்கள் இந்த வீடியோ டேரெக்டாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒருவேளை உங்களுக்கு அதெல்லாம் தெரியலனாலும் பிரச்சனையே இல்லை, அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஓகே, சரி. ஓகே கைஸ், நம்ம இப்போது அதிகமாக பேசாமல் இம்ப்ளிமெண்டேஷனுக்குள்ளே போகலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ரிசோர்ஸ் குரூப், அதாவது இது ஒரு ஃபோல்டர், இதுக்குள்ளே தான் நம்ம அஜூர் டேட்டா ஃபேக்ட்ரி கிரியேட் பண்ண போகிறோம். சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு காட்டாது. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிசோர்ஸ் குரூப் காட்டாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், சர்ச்சில் போயிட்டு ரிசோர்ஸ் குரூப்னு டைப் பண்ணுங்கள். ரிசோர்ஸ் குரூப் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காட்டும். ஓகேவா? ரிசோர்ஸ் குரூப்ஸ்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தெரிலனா அந்த அஜூர் ஃபார் டேட்டா இன்ஜினியர்ஸ் பிளேலிஸ்ட்டை ஃபஸ்ட்டு வீடியோவே இதுதான், அது போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, மை ஃபர்ஸ்ட் ரிசோர்ஸ் குரூப்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். இதெல்லாம் எங்களுக்கு இல்லையேடானா நீங்கள் கிரியேட் பண்ண தான் இருக்கும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த சர்வீஸ்லாம் உங்களுக்கு காட்டாது. இது எல்லாமே எப்படி கிரியேட் பண்ணுறது, அதாவது SQL DB எப்படி கிரியேட் பண்ணுறது, ஃபங்க்ஷன் ஆப் எப்படி கிரியேட் பண்ணுறது, டேட்டா லேக் எப்படி கிரியேட் பண்ணுறது, இது எல்லாத்த பற்றியும் நான் உங்களுக்கு அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்க வீடியோஸில் எடுத்திருப்பேன். அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பிளேலிஸ்ட்குள்ளே வாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே வந்துட்டீங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், கிரியேட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிரியேட் கொடுத்துட்டு இங்கே மார்க்கெட் பிளேஸில் ஃபங்க்ஷன் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஓகே, க்ளோஸ் கொடுத்துட்டு சாரி கைஸ், ADF அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஓகே, ADFன்னு ஷார்ட்டாக டைப் பண்ணிங்கனாலே வந்துடும் மோஸ்ட்டாக. இங்கே பார்த்தீங்கன்னா இல்லை. சரி, ஓகே, அஜூர் டேட்டா ஃபேக்ட்ரின்னு அப்போ டைப் பண்ணுங்கள். ஓகே, அஜூர் டேட்டா ஃபேக்டரின்னு இருக்கு, இதை டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷனில் ஒரு மைக்ரோசாஃப்ட் அப்படின்றத காட்டுது. ஓகே, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் அப்படி கொடுங்க. ஓகே, உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன், உங்களோட பிளான். எப்படி இந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது தெரியலனா ஹவு டு கிரியேட் அஜூர் ஃப்ரீ அக்கௌண்ட்டுன்னு யூடியூப்பில் போடுங்க, ஏகப்பட்ட வீடியோ வரும். அதை பார்த்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு உள்ளே வாங்க. இல்லை பே அஸ் யூ கோ, பே பண்ணி நீங்கள் அஜூர் யூஸ் பண்ணிங்கன்னா கூட உங்களோட சப்ஸ்கிரிப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுவே ஆட்டோ செலக்டில் தான் இருக்கும். ஓகே, இப்போ இங்கே நம்மளோட அஜூர் டேட்டா ஃபேக்ட்ரிக்கு நேம் கொடுக்க போகிறோம். என்ன கொடுக்க போகிறோன்னா இதுதான் ADF01 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ரீஜன் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் யூஎஸ்லேயே இருக்கட்டும், ஏன்னா அங்கே தான் நிறைய டேட்டா சென்டர் இருக்குது. இந்த நேம் ஆல்ரெடி யாரோ எடுத்துட்டாங்க கைஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன், மை ADF01 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இந்த நேமும் இருக்க போல், மை ADF010. ஓகே, இந்த டேட்டா ஃபேக்ட்ரி நேம் இஸ் ஓகே, இந்த நேம் அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? டேட்டா ஃபேக்ட்ரி வெர்ஷன் 2லேயே இருக்கட்டும், இந்த ரீஜனும் இதுலேயே இருக்கட்டும். இப்போ நீங்கள் அடுத்து என்ன கொடுக்கணும்னா ரிவ்யூ ப்ளஸ் கிரியேட் அது கொடுத்துட்டு உங்களுக்கு இங்கே வேலிடேஷன் நடக்கும். எந்த ஒரு எரரும் இல்லைன்னா வேலிடேஷன் முடிஞ்சு நம்ம இதை கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஜஸ்ட் வெயிட் ஃபார் 30 seconds. ஓகே, இப்போ வேலிடேஷன் முடிஞ்சிருச்சு. என்ன பண்ணலாம், கிரியேட்ன்ற ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்துட்ட உடனே நீங்கள் இங்கே செக் பண்ணலாம். இனிஷியலைசிங் டிப்ளாய்மெண்ட் அப்படின்னு காட்டுது. அது என்ன இனிஷியலைசிங் டிப்ளாய்மெண்ட்? இங்கே நீங்கள் கிரியேட் கொடுத்தீங்கல்ல, இப்போ அஜூர் என்ன பண்ணுதுன்னா இந்த கிரியேட் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இனிஷியலைஸ் பண்ண உடனே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆன அடுத்த செகண்டே இங்கே உங்களுக்கு இப்படி ஆப்ஷன் காட்ட ஆரம்பிச்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிப்ளாய்மெண்ட் இஸ் இன் ப்ரோக்ரஸ்ன்னு வந்தது. இப்போ டிப்ளாய்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்கள் இந்த கோ டு ரிசோர்ஸ் கொடுத்தும் ADF-குள்ளே போகலாம். ஒருவேளை இதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹோம் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணது இங்கே காட்டும். சரிங்களா? நம்மளோட ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே போகலாம். மை ஃபர்ஸ்ட் ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே நான் போகிறேன். இல்லை, ஓகே, எனக்கு எப்படி எனக்கு இங்கே காட்டவே இல்லையே, நான் எப்படி போகிறதுன்னு கேட்டிங்கன்னா சர்ச் போங்க, ரிசோர்ஸ் குரூப்புன்னு டைப் பண்ணுங்கள். இந்த ரிசோர்ஸ் குரூப்பை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் கிரியேட் பண்ண ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே போங்க. இந்த ரிசோர்ஸ் குரூப் தானே நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம், இதுக்குள்ளே வந்துட்டு தானே கிரியேட் பண்ணோம். இங்கே பாருங்கள், மை ADF010ன்ற அஜூர் டேட்டா ஃபேக்ட்ரியை என்னோட அஜூர் போர்ட்டலில் டிப்ளாய் பண்ணிட்டேன், இல்லை கிரியேட் பண்ணிட்டேன். இப்போது இதுக்குள்ளே போயிட்டு லான்ச் ஸ்டுடியோ அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அஜூர் டேட்டா ஃபேக்ட்ரிக்குள்ளே நம்ம போயிடலாம். இதுக்குள்ளே வந்துட்டோனாலே அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்க்குள்ளே நம்ம போயிடலாம். அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்னால் என்ன, எக்ஸ்ட்ராக்ட்,
ட்ரான்ஸ்ஃபார்ம், லோட், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இது எல்லாத்த பற்றியும் நான் உங்களுக்கு தெளிவாக அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். இப்போ இதோட ஓவர்வியூ பாருங்கள். உங்களுக்கு ஏடிஎஃப்குள்ளே வந்த உடனே, ஏடிஎஃப்னா என்னென்னா அஷூர் டேட்டா ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்த உடனே உங்களுக்கு இப்படி தான் காட்டும். ஓகேவா? இதில் நீங்கள் என்ன கிளிக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோம் டேப்பில் உங்களுக்கு இன்ஜஸ்ட், ஆர்கெஸ்ட்ரேட் இதை பற்றியெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அது நமக்கு இப்போ தேவையில்லை. ஆத்தர்ன்ற இது கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே தான் உங்களோட ஏடிஎஃப் பைப்லைன்ஸ் எல்லாமே நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க. ஓகேவா? அது என்ன ஏடிஎஃப் பைப்லைன்ஸ்னால், எனக்கு ஃபஸ்ட்டு டேட்டாவை இங்கேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறேன், எடுத்த டேட்டாவை இப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறேன், அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண டேட்டாவை வேற ஒரு இடத்துல லோட் பண்ண போகிறேன், இந்த ப்ராசஸை ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று, அதுக்கப்புறம் இன்னொன்று அப்படின்ற இந்த மொத்த ப்ராசஸையும் ஒரு பைப்லைனாக போடுறது பேர் தான் பைப்லைன். ஓகேவா? ஆர்கெஸ்ட்ரேட்னாலும் அதே தான். இதுக்கப்புறம் இதுன்ட்டு சீக்வன்ஸாக நடக்கும். சரிங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா மானிட்டர் டேப்பில் நீங்கள் லிங்க்டு சர்வீஸ்ன்ற ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணுவீங்க. லிங்க்டு சர்வீஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் அடுத்த வீடியோவில் லிங்க்டு சர்வீஸ் பற்றி தான் எடுக்க போகிறேன். அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது இந்த வீடியோ எதுக்குன்னா, எப்படி ஒரு அஷூர் டேட்டா ஃபேக்ட்ரியை அஷூர் போர்ட்டலில் டிப்ளாய் பண்ணுறதுன்றதை பற்றி மட்டும்தான். அது நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ கைஸ். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ.